வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடிக்கும் இருக்கிற அர்த்தத்தை பத்தி பார்க்கலாம். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மொமெண்ட்ஸ் டு ஆன்டிசிபேட், ரீசன்ஸ் டு பி தேங்க்ஃபுல், அச்சீவ்மெண்ட்ஸ் டு டேக் ப்ரைட் இன், கனெக்ஷன்ஸ் டு செரிஷ், பிலீஃப்ஸ் டு ஹோல்ட் ஆன் டு, லவ் டு எம்பரேஸ் அண்ட் பர்பஸ் டு பர்சியூ. தெர் இஸ் அன் abundance ஆஃப் மீனிங் இன் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த கோட் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கை நிறைய விஷயங்களால் நிறைஞ்சிருக்கு. ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டிய தருணங்கள், நன்றி சொல்ல வேண்டிய காரணங்கள், பெருமைப்பட வேண்டிய சாதனைகள், பொக்கிஷமாய் பாதுகாக்க வேண்டிய உறவுகள், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய நம்பிக்கைகள், அணைத்து கொள்ள வேண்டிய அன்பு மற்றும் தொடர வேண்டிய ஒரு நோக்கம். ஒவ்வொரு அனுபவத்திலும் ஏராளமான அர்த்தங்கள் இருக்கு. எவ்வளவு பெரிய உண்மைங்க. நம்மள பல பேர் வாழ்க்கைனா வெறுமனே ஓடிக்கிட்டே இருக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு மட்டுமே நினைப்போம். ஆனால் வாழ்க்கை அதுக்கும் மேலே. யோசிச்சு பாருங்க. ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டிய தருணங்கள், ஒவ்வொரு நாளும் புதுசாக என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஆர்வம் நம்மளோட வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கணுங்க. நன்றி சொல்ல வேண்டிய காரணங்கள், நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் நாம் நன்றி சொல்லணும். பெருமைப்பட வேண்டிய சாதனைகள், நம்ம சின்னதாக சாதிச்சிருந்தாலும் சரி அதை நினச்சி பெருமைப்படணும். பொக்கிஷமாய் பாதுகாக்க வேண்டிய உறவுகள், நம்மளை சுற்றி இருக்கிற அன்பான உறவுகளை நல்லா பார்த்துக்கணும். உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய நம்பிக்கைகள், நம்ம மனசில் இருக்க நல்ல நம்பிக்கைகளை விட்டுவிடவே கூடாது. அணைத்து கொள்ள வேண்டிய அன்பு, அன்பு கொடுக்கவும் வாங்கவும் தயங்கவே கூடாது. தொடர வேண்டிய ஒரு நோக்கம், வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் கொடுக்க ஒரு இலக்கு வேணும், அதாவது ஒரு கோல் வேணும். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு அனுபவத்திலும் ஏராளமான அர்த்தங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். அதை நாம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இனிமே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக வாழுங்க. இந்த நல்ல சிந்தனையோட உங்கள் நாளை தொடங்குங்க. ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறு ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.